அண்ணா வணக்கம். இப்போது சுங்கச்சாவடியில் கலந்துக்கிட்டீங்கள்ல, ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. மக்கள்கிட்ட மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். அதில் நீங்கள் பங்கேற்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களோட கருத்து? வணக்கம். இமானுவேல் நாடார், மாநில அமைப்பு செயலாளர், திருப்பூர் மாவட்ட செயலாளர், புதிய திராவிட கழகம். திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் வேலம்பட்டி சுங்கச்சாவடி, அதாவது NH 381, இந்த சுங்கச்சாவடியும் சுங்கச்சாலையும் இந்த பகுதிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தமிழக பாதுகாப்பு விவசாய சங்கம் சார்பாக ஈசன் அவர்களுடைய தலைமையில் எண்ணற்ற விவசாயிகள் கடந்த 2 வருடத்துக்கு மேலாக அதில் பங்கெடுத்தாங்க. எதற்காக அவங்க வானாங்க அப்படின்னா, அவங்க சுங்கச்சாவடிக்கும் சுங்கச்சாலைக்கும் எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் எந்த ஒரு மேம்பாடும் செய்யாமல் அந்த சுங்கச்சாலை ஓப்பன் செய்வது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய நலனை கெடுக்கும் விதமாக இருந்தது. இப்போ இந்த சுங்கச்சாவடி பார்த்திங்கன்னா, நம்ம அவினாசியிலேருந்து அவினாசிபாளையம் கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டருக்கு இந்த சுங்கச்சாலையை அமைச்சிருக்காங்க. இதில் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு சுங்க வசூல் பண்ணுறதாக இருந்தது. இதில் சிறப்பான முறையில் அவங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக அவங்க தான் தலைமை ஏற்று கொண்டு போனாங்க. அதில் அரசியல் பங்களிப்பாக நம்மளுடைய அமைப்பு சார்பாக நம்ம கலந்துக்கிட்டோம். ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம எடுத்த அத்தனையும் வெற்றி பெற்றோமோ அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு நம்மளுடைய எண்ணமும் செயல்பாடும் ஒரு வெற்றியை தான் அடைஞ்சிருக்கு. இந்த பிரச்சனை சம்பந்தமாக காவல்துறையோட பங்களிப்பு எப்படி இருந்ததுங்கன்னா, உங்களோட கருத்து என்ன? நல்ல கேள்வி. அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு பொது பிரச்சனையாக இருக்கட்டும், அதில் முக்கிய பங்கு ஆற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகள். அவங்களுக்கு எண்ணற்ற நெருக்கடி இருக்குது. அதாவது பொதுமக்களை பாதுகாக்கணும், பொது சொத்தை பாதுகாக்கணும், அவங்களுடைய கடமையும் சரியான முறையில் பண்ணணும். அவங்களுடைய கடமையை சரியாக பண்ணும் பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர் அதிகாரி நாளைக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. அதனால் இதில் அவங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது. குறைச்சலாக பார்த்திங்கன்னா, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் சுங்கச்சாவடியில் குடியிருந்தாங்க. இப்போ 200க்கும் மேற்பட்ட போலீஸார் அங்கே குமிக்கப்பட்டிருந்தாங்க. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா, நம்ம மாவட்ட காவல் எஸ்பி அவர்கள் குப்தா அவர்கள் தலைமையில், நம்ம டிஎஸ்பி சார், பல்லடம் டிஎஸ்பி சார் சுரேஷ் சார் அவர்களுடைய நேர்பார்வையில், அவினாசிபாளையம் அவங்களுடைய காவல் ஆய்வாளர் மதிப்பிற்குரிய சிஸ்டர் அவங்க நம்ம மேடம் தலைமையில் சிறப்பான முறையில் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த பாதுகாப்பு ஏற்பாடு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முறையில் ரொம்ப சூப்பராக அணுகுனாங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஜுடிஷியல் இருக்கக்கூடிய பகுதியில் நாளைக்கு எல்லண்டோ ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த பகுதியோட காவல் ஆய்வாளர் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த பொறுப்பு அவங்க சரியான முறையில் உணர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்காமையே இருந்து அதற்கான தேவைகளை ஏற்பாடு செய்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சு சட்ட ஒழுங்கு பாதிக்காத வண்ணம் ரொம்ப சிறப்பான முறையில் காவல்துறை அதிகாரிகள் பங்களித்தாங்க. இது காவல்துறை அதிகாரிகள் ஒரு சீருடையில் இருந்தாலும் அவங்களுக்கும் இதில் உடன்பாடு அல்ல. அதாவது ஒரு சுங்கச்சாலைங்கிறது அது தேவையற்ற ஒன்று தான் அப்படிங்கிறது அவங்களுடைய மனதில் இருந்தாலும், ஒரு காவல் அதிகாரிங்கும் போது அவங்களால வெளிப்படையாக அதில் சொல்ல முடியாது. இருந்த போதிலும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தனை ஒத்துழைப்பும் இந்த காவல்துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் செஞ்சாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் பர்டிகுலராக அந்த காங்கேயம் நம்ம அவினாசிபாளையம் ஆய்வாளர் மேடம் அவங்க ரொம்ப சிறப்பான முறையில் கையாண்டாங்க. உளவுத்துறை, அப்புறம் அனைத்து உளவுத்துறை பிரிவுகளும் அங்கே இருந்தாங்க. டிஎஸ்பி சார் ரொம்ப இணக்கமாக மக்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழு அவங்கள அழைச்சி உங்களோட கோரிக்கை என்னன்னு ரொம்ப தெளிவாக கேட்டு அதை மேலதிகாரிகள்கிட்ட கொண்டு போன விஷயம் பாராட்டுக்குரிய செயல். மாவட்ட கலெக்டர் அவர்களுடைய கருத்து கணிப்பு எப்படி இருந்ததுங்கன்னா, அவர் எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஒரு மாவட்ட ஆட்சியாளர் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு தான் அனைத்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. அதாவது ஒரு மாவட்டத்தை சரியான முறையில் கொண்டு போகக்கூடிய அத்தனை அதிகாரமும் படைச்ச ஒரு உச்சபட்ச நபர் கிறிஸ்துராஜ் அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா போராட்டக்குழு எதிர்ப்பு குழுவோட ஒரு போராட்டம், இன்னொரு சைடு NH அதாவது நகாய் அவங்க ஓப்பன் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மத்திய அரசோட ஒரு அழுத்தம், மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய
அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், முக்கியஸ்தர்களாக இருக்கட்டும், அந்த அழுத்தமும் மாவட்ட ஆட்சியாளருக்கு இருக்கும். இதுக்கு இடையில் வந்து காவல்துறையை சரியான கோணத்தில் வந்து அவங்க வழி நடத்தணும். ஏன்னா காவல்துறைக்கு கொடுக்க வேண்டிய உத்தரவு மாவட்ட ஆட்சியாளர் தான் கொடுக்கணும். ஸோ அதையும் ரொம்ப சிறப்பான முறையில் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் அணுகியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹெவி தான். அப்போ ரொம்ப சரியான நேரத்தில் வந்து மக்களுடைய குறைகளையும், அந்த போராட்டக் குழு, அந்த விவசாய சங்கம் அவங்களோட கோரிக்கைகளை ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் அணுகி நேரடியாக வர சொல்லி, உங்களுடைய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் சரிபார்த்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம இப்போ மாவட்ட ஆட்சியாளர் கிறிஸ்துராஜ் அவர்கள் வந்து இதில் முன்னிலை வகிச்சிருக்காங்க. எத்தனையோ கலெக்டர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இது வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய வரலாற்று சான்று. இந்த சுங்கச்சாவடிங்கிறது 30 வருட காலமாக இன்னும் தொடர்ந்து நீடிக்க போகுது. அப்போ இந்த 30 வருட காலமும் இந்த விஷயத்துக்காக போராடின அத்தனை அதிகாரிகளோட பேரும் மக்களோட மனசில் கண்டிப்பாக நிலையாக இருக்கும். இதில் மாவட்ட ஆட்சியாளரோட பங்கு ரொம்ப சிறப்பாக இருந்ததாக தான் நான் கருதுகிறேன். ரொம்ப சரியான நேரத்தில் திட்டமிட்டு சரியான ஒரு ஆணையை வழங்கி பொதுமக்களுக்கும் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கும் அந்த போராட்டக் குழுவும் விவசாயிகளுக்கும் மற்ற அரசியல் கட்சி கோரிக்கைகளையும் சிறப்பான முறையில் பண்ணினாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. கிறிஸ்துராஜ் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையில் கலந்துக்கிட்ட பொதுமக்களோட பங்களிப்பு எப்படி இருந்தது? அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கண்ணா? இப்போ இந்த என்ஹெச் வேலம்பட்டி 381 சுங்கச்சாலை இது சம்மந்தமாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைமையில் ஒரு பொதுநல விஷயமாக தான் இதை கொண்டு போனாங்க. மக்களுக்கு வந்து இன்னும் புரிதல் பத்தலைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த சுங்கச்சாலை அப்படிங்கிறது ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இதில் பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சுங்கச்சாலை வந்து இப்போ சுங்கச்சாவடியாக மாற்றிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ இன்னையிலேருந்து வசூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வாகனம், ஒரு ப்ரைவேட் வாகனமாக இருக்கட்டும், கமர்ஷியல் வாகனமாக இருக்கட்டும், விவசாய வாகனமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சுங்கவரி கட்டி தான் ஆகணும். ஸோ அதை தான் முன்னிலைப்படுத்தி அரசியல் அமைப்புகளோ விவசாய சங்கங்களோ போராடினாங்க. மக்கள் வந்து தன்னுடைய தன்னெழுச்சியாக வரணும். அதே மாதிரி இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் ஒரு புரிதல் வந்து இன்னும் பத்தலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த விஷயம் நம்ம திருப்பூர் ஃபுல்லாகவே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு நகர்வு தான். ஆனால் இதை மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களாம் வந்து ஏன் அதில் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து இதை முன்னெடுத்து கொண்டு போன அத்தனை தலைவர்களுக்குமே ஒரு வருத்தமாக அளிக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த சுங்கச்சாவடி 30 வருடம் வந்து கான்ட்ராக்ட். 30 வருடமும் உங்களுடைய வாகனத்துக்கும் அந்த ரோடை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் வரி வசூல் செலுத்தி தான் ஆகணும். இதை நம்ம ஆரம்ப காலத்திலே இதை வந்து தடுத்து நிறுத்தி இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்திருக்காது. 1000 பேர் 1000 விமர்சனங்கள் சொல்லலாம். ஆனால் மக்கள் வந்து மக்களால் ஒரு தன்னெழுச்சி வராமல் ஒரு நிகழ்வை வந்து வெற்றியடை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அரசியல் கட்சியோ விவசாய சங்கங்களோ எங்களால் முடிந்ததை மக்களுக்கு நாங்கள் பணிகளை கொடுக்குறோம். அதை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய காலத்தில் நம்மளுடைய பொதுநலம் சார்ந்த எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் வந்து முன்னாடி வரணும். மக்கள் வந்து ஒரு இடத்துல இப்போ இந்த சுங்கச்சாவடியிலேயே ஒரு 10,000 பேரோ 5,000 பேரோ கண்டிப்பாக கூடி